காம்படேட்டிவ் எக்ஸாம்ல ஒரு சிங்கிள் சப்ஜெக்ட்ல இருந்து நிறைய கொஸ்டின் வரும்னா அது ஹிஸ்டரி தான். ஒன் சிங்கிள் சப்ஜெக்ட் ஆனா நிறைய கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னா அது ஹிஸ்டரி தான். ஸோ ஹிஸ்டரியில இந்த தடவை குரூப் 4ல எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு ஐ டெல் யூ. ஸோ இந்த 11 வந்து யூனிட் 8, இந்த 10 வந்து ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர், இந்த 8 வந்து ஐஎன்எம். ஓகே, இதுதான் ஹிஸ்டரியில இருந்து வந்த கொஸ்டின். ஸோ தட் அமௌண்ட்ஸ் டு 10, 20, 29, 29 to 30 கொஸ்டின்ஸ் ஹிஸ்டரிங்கிற ஏரியால இருந்து வந்திருக்கு. ஆனா சிலபஸ்ல அது யூனிட் 8 தமிழ்நாடு ஹிஸ்டரியா பிரிச்சிருக்காங்க. ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் வந்து ஏன்ஷியன் மிடிவல், ஆரம்ப காலம், நடுவுல நடந்தது. ஸோ இது ஐவிசில இருந்து சிந்து சமவெளி நாகரீகத்திலிருந்து விஜயநகர் பாமினி மராத்தாஸ் வரைக்கும், மராத்தா விஜயநகர் பாமினி, சவுத் இந்தியன் ஹிஸ்டரி, சேரா சோழா பாண்டியா சங்கம் ஏஜ் எல்லாம் இந்த இடத்துலயும், மாடர்ன் இந்தியா நவீன கால வரலாறு, சுதந்திரத்துக்கான போராட்டம், அது ஐஎன்எம் 8 கொஸ்டின். சப்ஜெக்டை பிரிச்சாலும் ஹிஸ்டரி மாதிரி இம்பார்ட்டன்ட் வேற எந்த சப்ஜெக்ட்டுமே இல்லை ஆக்சுவலா காம்படிட்டிவ் எக்ஸாம்ல. ஓகே, 100 மார்க்ஸ், அதுல 25 ஆப்டிடியூடுக்கு போயிடும். 75 கொஸ்டின்ல 35 கொஸ்டின் இந்த ஹிஸ்டரி ஏரியால இருந்து தான் வருது. ஓகே, பாக்கி 45 கொஸ்டின் தான் பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், யூனிட் 9 எல்லாமே. ஓகே, ஸோ ஏதோ ஒரு வகையில ஹிஸ்டரி பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல். ஸோ ஹிஸ்டரி வந்து பிடிக்கல பிடிச்சிருக்கு அதெல்லாம் தாண்டி ஹிஸ்டரியை வந்து பிடிக்கலன்னு விட்டுட்டு போனீங்கன்னா நீங்க ஒரு மெயின் ஏரியா ஆஃப் த கொஸ்டின் பேப்பரை விட்டுட்டு போறீங்கன்னு அர்த்தம். ஹிஸ்டரி வந்து பிடிக்கலன்னா பிடிக்க வச்சுக்கோங்க, எப்படியாவது ஹிஸ்டரி எல்லா இடத்துலயும் படிச்சுதான் ஆகணும். இந்த ஏரியா விட்டுட்டு போனீங்கன்னா 10 கொஸ்டின் போயிடும். இந்த ஏரியாவை ஃபுல்லா படிச்சுட்டு போனாலே 8 கொஸ்டின் தான் போட முடியும். இந்த ஏரியாவை ஃபுல்லா படிச்சுட்டு போனாலே மறுபடியும் 8 கொஸ்டின் தான் போட முடியும். இந்த ஏரியா ஃபுல்லா படிச்சுட்டு போனா ஒரு 6 கொஸ்டின் போடலாம். ஸோ நீங்க ஃபுல்லா மூணுமே படிச்சுட்டு போனீங்கன்னா கூட 16 + 6 ஒரு 22 கொஸ்டின் தான் போட முடியும் 30ல. விட்டுட்டுலாம் போனீங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஓகே, ஸோ ஹிஸ்டரி வந்து ஹைலி குரூஷியல். இன் டிஃபரெண்ட் செக்மெண்ட்ஸ்ல சிலபஸ்ல பிரிச்சிருக்காங்களே தவிர ஹிஸ்டரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் பேசிக் என்ன அப்படின்னா யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தேர் இஸ் அ டைம் லைன். ஒரு டைம் லைன் இருக்கு. அந்த டைம் லைன் வந்து சென்டர்ல இயேசு கிறிஸ்து பிறந்தது, ஜீசஸோட பர்த் தான் ஒரு டைம் லைன். இதுதான் நம்ம வந்து ஏடி ஆரம்பிக்கிறதுன்னு சொல்றோம். ஏடினா ஆனோ டாமினி, கிறிஸ்து பிறப்புக்கு பின் தமிழ்ல. இதுதான் ஏடி. இதுக்கு முன்னாடி பிஃபோர் கிரைஸ்ட், கிறிஸ்து பிறப்புக்கு முன், இது கிமு, இது கிறிஸ்து பிறப்புக்கு பின் கிபி. ஓகே, ஸோ இதுவும் தான் பேசிக்கா. இதை வச்சு புரிஞ்சுக்கிட்டா என்டையர் ஹிஸ்டரி புரிஞ்சிடும். நம்ம எங்க இருக்கோம் இப்போ? 2024 ஏடியில இருக்கோம். நம்ம இங்க இருக்கோம். ஐவிசி தான் ஹிஸ்டரியோட ஸ்டார்டிங் இப்ப வரைக்கும். இதுக்கு முன்னாடி ஏதாவது கண்டுபிடிச்சாங்க டேட் எல்லாம் வந்துருச்சுன்னா இங்க போட்டுக்கலாம் முன்னாடி. பட் இது அப்படியே பின்னாடி போய்கிட்டே இருக்கும். 5000 வருஷம் பழமையானது இப்ப ஐவிசி. அப்ப இங்க 5000 பிசி, இது 4000 பிசி, இது 3000 பிசி, இது 2000 பிசி, இது 1000 பிசி, இது 0 பிசி, 1 ஏடி, இது 1000 ஏடி, 2000 ஏடி. இப்ப நம்ம 2024 ஏடி. இது ரிவர்ஸ்ல போகுது. இது மட்டும் புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஹிஸ்டரி புரிஞ்சிடும். இப்ப இந்த இடத்துல நடந்த விஷயங்களை தான் we are going to actually learn. என்ன நடந்துச்சோ அதுதான். என்ன நடந்துருச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்ப ஐஎன்எம் மட்டும் தான் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஐஎன்எம்ல ஐஎன்எம் இப்போ இந்திய தேசிய இயக்கம் ஆர் ஐஎன்எம் அப்படின்னு ஒரு பேர், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்னு சிலபஸ்ல இருக்கு. பட் ஆக்சுவலி இது வந்து மாடர்ன் ஹிஸ்டரி, நவீன கால வரலாறு. இப்ப நவீனமா அப்போ ரொம்ப புதுசா சுதந்திரத்துக்காக நமக்கு என்ன போராட்டம், சுதந்திரத்துக்காக என்ன நடந்துச்சு அந்த டைம்ல, அந்த காலகட்டத்துல நடந்ததான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரினா நமக்கு எப்போ ஃப்ரீடம் வந்துச்சுங்க? 19
47. இங்க போட்டுக்கலாமா? 1000க்கும் 2000க்கும் நடுவுல. டன். இப்ப 1947 நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. பிரிட்டிஷ் எப்ப உள்ள வந்தாங்க? 1600. இங்க போட்டுக்கிட்டா இந்த டைம் பீரியட் தான் நம்ம படிக்கிறோம். இதுதான் ஐஎன்எம். இந்த குட்டி ஏரியா மட்டும் தான் இப்ப இந்த ஐஎன்எம்ல கவர் ஆகும். இந்த குட்டி ஏரியா 1600ங்கிறது அதுக்கு முன்னாடி வந்த வாஸ்கோட காமா, போர்ச்சுகீஸ் 1498ல இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். பட் இந்த ஏரியா தான் பிரிட்டிஷ் வந்தாங்க, பிரிட்டிஷ் நம்மள வென்றாங்க, அதுக்கப்புறம் பிரிட்டிஷை தோற்கடிச்சு நம்ம சுதந்திரம் வாங்கணும். ஸோ இந்த ஏரியாவை மட்டும்தான் 1600 AD to 1947 1600 ADல இருந்து 1947 AD வரைக்கும் நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்காக போராடுறது தான் இந்த மாடர்ன் ஹிஸ்டரி, நவீன கால வரலாறு. அதுதான் உங்க ஐஎன்எம் சிலபஸ்ல இருக்கு. நேஷனல் ரெனேசான்ஸ், தேசிய மறுமலர்ச்சி அப்படிங்கிற ஒரு டாபிக்ல உங்க சிலபஸ் ஆரம்பிக்கும். சிலபஸ் வச்சிருக்கீங்களா? எஸ், நேஷனல் ரெனேசான்ஸ், தேசிய மறுமலர்ச்சி. ஓகே. ஆனா ஹிஸ்டரி அப்படிங்கிறது என்னன்னா, இது ஃபுல்லாமே ஹிஸ்டரி தான். நமக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே ஹிஸ்டரி. நேத்து நடந்ததும் வரலாறு தான். ஸோ இந்தியன் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் இந்த பீரியட்ல இருந்து நடந்தது எல்லாம் ஹிஸ்டரி. இங்க 1000 ADன்னு ஒண்ணு எழுதுனேன்ல, 1000 ADல இருந்து இது வரைக்கும் 1707 AD வரைக்கும் வச்சுக்கலாம். இது வரைக்கும் நடந்தது ஃபுல்லா தான் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர்ல கவர் ஆகும். ஐவிசி, குப்தாஸ், மராத்தா, விஜயநகர், பாமினி, வேற என்ன, சவுத் இந்தியன் ஹிஸ்டரி எல்லாமே 1707 வரைக்கும் மேக்சிமம் நடந்தது. ஸோ இதுதான் உங்க ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர்ல கவர் ஆகும். இந்த வாஸ்ட் ஏரியா தான் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர்னு ஒரு டாபிக் இருக்கு. அதுவும் என்னோட டாபிக் தான், அது அப்புறம் எடுத்துக்கலாம். முடிச்சவங்களுக்கு ஓகே, முடிக்காதவங்களுக்கு அப்புறம் எடுக்கிறேன். ஸோ இந்த ஏரியா இப்போதைக்கு நம்ம படிக்க மாட்டோம். இந்த முந்தைய கால வரலாறு எல்லாம் படிக்கிறதா ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர். இப்ப ஐஎன்எம் டாபிக்ல நம்ம படிக்க போறது இந்த 1600 to 1947 AD. பிரிட்டிஷ் உள்ள வந்தாங்க, நம்மளை தோற்கடிச்சாங்க, ஸ்ட்ராங் ஆனாங்க, அதுக்கப்புறம் அவங்க நம்மளை ஆட்சி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படி நம்மளை ஆட்சி பண்ணாங்க, என்னென்ன பாலிசிஸ் கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் நம்ம எப்படி அவங்க கிட்ட போராடி சுதந்திரம் வாங்கணும். காந்தி தாத்தா வந்தாரு, நேரு மாமா வந்தாரு, அந்த கதையெல்லாம் படிச்சுட்டு ஃபைனலி வி காட் ஃப்ரீடம். அதுதான் ஐஎன்எம். ஓகேவா கோபிகா? இதுக்கே தூங்குனா இங்க இருக்கு ஹிஸ்டரி. டன். எனி டவுட்? ஐஎன்எம்னா என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் புரிஞ்சிருச்சா? ஐஎன்எம் இந்திய தேசிய வரலாறு, இந்திய தேசிய இயக்கம். ஸோ 1600ல பிரிட்டிஷ் என்ட்ரி, அதுல இருந்து 1947 பிரிட்டிஷ் எக்ஸிட் வரைக்கும். பிரிட்டிஷ் வெளியே போனது தானே நம்மளோட சுதந்திரம். ஸோ என்ட்ரி எக்ஸிட் வரைக்கும் நம்ம படிச்சோம்னா இந்த நடுவுல நடந்த ஒரு 400 வருஷ வரலாறு கிட்டத்தட்ட. ஸோ இந்த 400 years ஆஃப் ஹிஸ்டரியை படிக்கிறது தான் ஐஎன்எம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். இந்த 400 வருஷம் ஹிஸ்டரிக்கு ஒரு 15+ கிளாஸஸ் ஆகும், 15 கிளாஸ் ஆகும். இன்னைக்கு கிளாஸ் கணக்கிலே இல்லை. ஓகே, இந்த கிளாஸ் கணக்கிலே இல்லாம 15 கிளாஸஸ் ஆகும். இதுல இருந்து 8 to 10 questions வரும். 8ல இருந்து 10 கொஸ்டின் வரும். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க். ஸோ 10 மார்க் 15 கிளாஸ், அதுல இருக்க டேட்டா படிக்கணும். ஓகே டன். ஐஎன்எம் பத்தி ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் பேசினதுல ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட்? நோ டவுட்ஸ்? டவுட்டே இல்லையா? ஓகே. ஸோ 1600 to 1947 படிக்கும் போது நம்ம எப்படி பிரிச்சுக்குவோம் அப்படின்னா, 1600ல யார் வந்தா? பிரிட்டிஷ் வந்தாங்க. அவ்வளவுதான். அட்வைஸ் பண்ண மோடெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப கிளாஸ் மோடுக்கு வந்துருங்க. ஐயோ டவுட் கேட்கலாமா வேணாமான்லாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஓகே. ஸோ 1600ல யார் உள்ள வந்தா? பிரிட்டிஷ் உள்ள வந்தாங்க. பிரிட்டிஷோட என்ட்ரி 1600 அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த பிரிட்டிஷ் உள்ள வரும்போது இந்தியாவை யாரோ ஒருத்தர் ஆட்சி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஓகே, அப்ப 1600 அப்படின்னா 1526ல இருந்து 1707 வரைக்கும் முகலாய பேரரசோட ஆட்சி. கரெக்டா? 1526ல பாபர்
முதலாம் பானிபட் போர், ஃபர்ஸ்ட் பானிபட் போர்ல ஜெயிச்சு முகல் பேரரசை நிறுவனம் பண்ணியிருப்பாரு. he would have established முகல் எம்பையர். ஸோ 1526ல பாபர் முகல் பேரரசை நிறுவிட்டாரு இந்தியால. எஸ், அப்ப 1600ல இங்க பிரிட்டிஷ் உள்ள வர்றாங்க. எஸ், அக்பர் ரூல் பண்ணிட்டு இருப்பாரு. 1556 செகண்ட் பானிபட் போர்ல உள்ள வந்து 1605 வரைக்கும் அக்பர் டைம். ஸோ பிரிட்டிஷ் உள்ள வரும்போது இங்க அக்பர் த கிரேட் ரூல் பண்ணிட்டு இருக்காரு. அக்பர் எந்த பேரரசோட அரசர்? முகலாய பேரரசோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட், ரொம்ப ரொம்ப திறமை வாய்ந்த அக்பர் பேரரசர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது பிரிட்டிஷ் உள்ள வராங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஸ்ட்ராங் ஆயிடுறாங்கல்ல, அதனாலதானே நம்ம கடைசியில பிரிட்டிஷ் கிட்ட சுதந்திரம் வாங்க வேண்டிய நிலைமைக்கு போனோம். சப்போஸ் அக்பரோ முகலாய பேரரசோ ஸ்ட்ராங்கா இருந்திருந்தா பிரிட்டிஷ் அப்பவே வெளியே ஓடி இருப்பாங்கல்ல, நம்ம பிரிட்டிஷ் கிட்ட சுதந்திரம் வாங்குற நிலைமையில இருந்திருக்க மாட்டோம்ல. அப்போ என்னன்னா, பிரிட்டிஷ் உள்ள வரும்போது முகலாய பேரரசு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஓகே, அக்பர் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு, பர்மிஷனே கொடுக்கல, 2-3 தடவை அலைய வச்சாங்க. அக்பர் பின்னாடி வந்த ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப், ஜஹாங்கீர் பீரியட்ல தான் இவங்க நிறைய பெர்மிஷன் வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவுரங்கசீப் 1707ல கடைசி லாஸ்ட் முகல் ரூலர். லாஸ்ட் முகல் ரூலர்னா லாஸ்ட் ஸ்ட்ராங் முகல் ரூலர். 1707ல அவர் இறந்துருவாரு. இறந்ததுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. இப்ப உள்ள வரும்போது இட் இஸ் ஜஸ்ட் லைக் அ ஃபேமிலி மாதிரி. கல்யாணம் ஆகி உள்ள வரும்போது பிரைட் ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க. மதர் இன்லா பாஸ்ட் அவே இன் 1707, பிரைட் பிகம்ஸ் ஸ்ட்ராங். ஆமாவா? புரியுதா? கல்யாணம் ஆகி மருமக உள்ள வரும்போது மாமியார் தான் ஃபுல் கண்ட்ரோல். மாமியார் ஒரு 100 வருஷத்துல இறந்துட்டா என்ன நடக்கும்? பிரிட்டிஷ் ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. ஸோ 1707ல இருந்து சும்மா வந்த பிரிட்டிஷ் சும்மா வர்த்தகம் பண்றதுக்காக பிரிட்டிஷ் உள்ள வந்தாங்க. எதுக்காக வந்தாங்கன்னா, இங்க கிடைக்கிறத எடுத்துட்டு போய் அங்க வித்தா அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இந்தியால கிடைக்கிற சில விஷயங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல, மேற்கத்திய நாடுகள்ல கிடைக்காது. ஸோ இங்க வந்து வர்த்தகம் பண்ணிட்டு போய் அது அங்க நிறைய ப்ராஃபிட், 60 மடங்கு ப்ராஃபிட்டுக்கு வித்திருக்காங்க. ஸோ அதை விற்கலான்னு வந்தாங்க. 1707ல இங்கிருந்து ஸ்ட்ராங் ரூலர் இறந்துடுறாரு. நம்ம ஏன் இங்கிருந்து வாங்கணும்? இந்த நாட்டை நம்மளதே ஆக்கிட்டா இங்கிருந்து எடுத்துட்டே போயிடலாம்ல. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா? ஃபர்ஸ்ட் இங்கிருந்து வாங்கி அங்க வித்துட்டு இருந்தாங்க. ஓகே, நான் என்னோட மாமியார் கிட்ட ஒண்ணு வாங்கி பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு இருந்தேன். இந்த வீடே என்னோட வீடா இருந்தா என் மாமியார்கிட்ட வாங்க வேண்டாம்ல, நான் எடுத்தே கொண்டு போய் பக்கத்து வீட்டுல கொடுத்துடலாம்ல. அப்ப எனக்கு அந்த வாங்குற இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லைன்னா இன்னும் ப்ராஃபிட் ஜாஸ்தி ஆகும்ல. ஸோ முகல் ரூலர் இறந்ததுக்கு அப்புறம் தே வாண்ட் டு பிகம் ரூலர்ஸ். நான் அரசராகணும், அரசு என் கண்ட்ரோல்ல வரணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி இவங்க இங்கிருந்து எடுத்துட்டு போறதுக்கு வரி செலுத்த வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. இந்த வரிங்கிற விஷயம் இருக்கக்கூடாது, எல்லாமே என்னோட கண்ட்ரோல்ல இருக்கணும். அப்படிங்கும் போது தான் பிரிட்டிஷ் வந்து ஸ்ட்ராங் ஆயிடுறாங்க. அவங்க ரூல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க 1707க்கு அப்புறம். அப்ப இப்போ உங்களுக்கு கிளியரா என்ன புரியுது? 1526 முகல் ரூல் எஸ்டாப்ளிஷ்டு பை பாபர். பாபர் நிறுவனாரு. 1526ல இருந்து 1707 வரைக்கும் முகல் ரூல்ல. நடுவுல 1600ல பிரிட்டிஷ் உள்ள வராங்க. பிரிட்டிஷ் என்ட்ரி. நம்ம ஐஎன்எ முடிக்கிற வரைக்கும் இப்படி போட்டா பிரிட்டிஷுங்க, எல்லா தடவையும் பிரிட்டிஷ் நம்ம எழுத முடியாது. ஸோ ஓகே, ஸோ 1600ல உள்ள வர்றவங்க வெறும் ட்ரேடர்ஸ், வர்த்தகர்களா, சும்மா மர்ச்சன்ஸா, வியாபாரிகளா வர்றாங்க. 1707ல முகலோட ரூலர் அவுரங்கசீப் டைஸ் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ட்ரேடர்ஸா இருந்து ரூலர்ஸா மாறுறாங்க. ரூலர்ஸா கிளியரா மாறுறாங்க. ரூலர்ஸா கிளியரா உடனே மாறிட முடியுமா? முகலாய பேரரசுக்கு அப்புறம் இருக்கிற மற்ற சிற்றரசர்கள் இந்தியா வாழணும்னு நினைப்பாங்கல்ல, வெளியில இருந்து ஒருத்தர் விடுவாங்களா? இப்ப மாமியார் இறந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டுல இருக்க பொண்ணுங்க தான் ரூல் பண்ணணும்னு நினைப்பாங்க. புதுசா வந்த ஒருத்தரை விட்டுருவாங்களா? ஓகே, அப்பதான் இந்த போர்கள் நடக்குது. போர் நடக்குது. பேட்டில் ஆஃப் பிளாசே, பேட்டில் ஆஃப் பக்சார், ரெண்டு முக்கியமான போர். பிளாசே போர், பக்சார். இந்த ரெண்டு பேட்டிலுக்கு அப்புறம் தான் பிரிட்டிஷ் ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரெண்டு பேட்டில்ல பிரிட்டிஷ் வந்து இந்தியன்ஸை தோக்கடிச்சிடுறாங்க. ஓகே, இந்தியன்ஸை தோக்கடிச்சுட்டு இங்கதான் ரூலர்ஸா மாறுறாங்க. புரியுதுங்களா? வர்த்தகர்களா வந்து ரூலர் ஆகணும்னு நினைச்சு அதுக்கு உள்ள இருக்கிறவங்களோட பிரச்சனை இருந்துச்சு. இந்தியன்ஸ் இந்த பேட்டில்ல பிரிட்டிஷ்
வர்சஸ் இந்தியன்ஸ். அப்புறம் இந்தியன்ஸை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் ரூலர் ஆகுறாங்க. ஓகே, 1757 பேட்டில் ஆஃப் பிளாசே, 1764 பேட்டில் ஆஃப் பக்சார், 1757 1764. ஸோ 1765 ஒப்பந்தம் போட்டு தெளிவா இந்தியாவை ரூல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே, ஸோ 1600 வந்து 1707 வரைக்கும் வர்த்தகம் பண்றாங்க, ஒரு 100 வருஷம். 1700 இருந்து மறுபடியும் ஒரு 60 வருஷம் சண்டை போட்டு போராடி அவங்க தான் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக நிறைய போர்கள் நடக்குது. இந்த 1765 இருந்து கிளியரா ரூல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, வரி வசூல் பண்றாங்க, எல்லாமே பண்ணி ரூல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே, நம்ம அது வரைக்கும் சுதாரிக்கவே இல்லை. we didn't even know. ஓகே, நம்மளை நோக்கி ஒரு அந்நிய சக்தி வந்து இருக்கு, தாழ்வான பகுதிக்கு ஓடணும், எதுவுமே நமக்கு தெரியாது. நம்ம ஜாலியா யாரு ரூல் பண்ணா என்ன அப்படின்னு நம்ம ஜாலியா தான் இருக்கோம். இந்த 1765 இருந்து 1765 இருந்து பிரிட்டிஷ் ரூல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ பிரிட்டிஷ் ரூல் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும்ல இந்தியன்ஸ்க்கு. நீ ஏன் என்கிட்ட வரி கேட்கிற, கட்டபொம்மன் சொன்ன மாதிரி நான் ஏன் கொடுக்க வேண்டும் வரி, மஞ்சள் அரைத்தாயா, அந்த மாதிரி எல்லாம் ஆரம்பிச்சு ப்ராப்ளம் ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகி இதோட பேர்னிங் பாயிண்ட் தான் 1857 சிப்பாய் கழகம், பேட்டில் ஆஃப் ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், ரிவோல்ட் ஆஃப் 1857, சிப்பாய் மியூட்டினி. என்னங்க கலைவாணி? ஸோ 1857 தான் பிரிட்டிஷ் நம்மளை ரூல் பண்றது நமக்கு சரி வராது அப்படின்னு நம்ம புரிஞ்சு பிரிட்டிஷ் எதிர்த்து இந்தியன்ஸ் ப்ராப்ளம் பண்றாங்க. இந்தியன்ஸ் fought against British. Okay. வேலூர் கழகம். வேலூர் கழகம் வராதா மேம்? வேலூர் கழகம்னா தமிழ்நாடு ஹிஸ்டரிங்க, 1806 வேலூர் மியூட்டினி. அது யூனிட் 8ல படிப்பீங்க. நான் ஜென்ரலா இந்தியாவில் நடந்தது சொல்லிட்டு இருக்கேன். இங்க 1665 இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும் போது தமிழ்நாட்டுல வேலூர்ல நடந்த ஒரு சின்ன போராட்டம் தான் 1806. இந்த மாதிரி நிறைய அங்கங்க நடந்திருக்கும். பட் மொத்த இந்தியர்களும் எதிர்த்தது 1857. புரிஞ்சிருச்சுங்களா? ஓகே மேம். மியூட் பண்ணிருங்க, வீடியோ ஆன் பண்ணுங்க, ஆடியோ மியூட் பண்ணுங்க. ஃபைன். ஸோ இந்த 1857 அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரத்துக்கான போராட்டம்ங்கிற விஷயமே ஆரம்பிக்குது. அது வரைக்கும் நம்ம சுதந்திரம் கேட்கவே இல்லை அவங்ககிட்ட. டேய் நீ பாட்டுக்கு ஜாலியா இரு, நான் பாட்டுக்கு ஜாலியா இருக்கேன். இதுக்கப்புறம் வி ஸ்டார்டட், ஓகே நமக்கு சுதந்திரம் வேணும், நம்மளே நம்மள ரூல் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஆரம்பிச்ச சுதந்திர போராட்டம்ல தான் 1947 90 வருஷம் கழிச்சு நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது. ஓகே, ஐஎன்எம்மோட ஹிஸ்டரி என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஃபைன். இதுல எப்போ காந்தி உள்ள வருவாரு? 1915. 1915 தான் இங்கதான் காந்தி வருவார். அவர் வந்து கிட்டத்தட்ட 25, 35, 45 32 வருஷத்துல நம்ம சுதந்திரம் வாங்கிடுவோம். ஸோ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் காந்தி வந்தாரு, சுதந்திரம் வாங்கினாரு, அதெல்லாம் வெறும் கடைசி 30 வருஷம் வரலாறு. அதுக்கு முன்னாடிதான் ஒரிஜினல் ஹிஸ்டரியே இருக்கு. ஏன் காந்தி வந்து நம்ம கிட்ட சண்டை, அவர் நமக்காக சண்டை போட வேண்டிய தேவை இருந்துச்சுன்னா 1600 இருந்து பிரிட்டிஷ் பண்ண பிரச்சனை. ஓகே ஃபைன். ஸோ இப்போ கிளியரா ஒரு டைம் லைன் கேட்டா 1600 பிரிட்டிஷ் உள்ள வரும்போது 1526 இருந்து முகல் ரூல். ஸோ முகல் ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது பிரிட்டிஷ் உள்ள வர்றாங்க. உள்ள வந்து 1707 அவுரங்கசீப் இறந்ததுக்கு அப்புறம் ஸ்ட்ராங் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் போர் நடக்குது, பிளாசே பக்சார் 1757 1764. இது இந்த ரெண்டு பேட்டலும் இந்தியன்ஸ் வர்சஸ் பிரிட்டிஷ். இந்தியர்கள் பிரிட்டிஷை எதிர்த்து, ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை எதிர்த்து. ஏன்னா ஆட்சி பண்றதுக்காக, எதுக்காகனா ரூல் பண்றதுக்காக. இப்ப இதுக்கு முன்னாடி ஃபேஸ்ல என்ன பண்ணாங்க? வெறும் ட்ரேடர்ஸ், வர்த்தகர்களா, வெறும் பிசினஸ்க்காக வர்த்தகம் பண்றதுக்காக வந்தாங்க. இதுக்கு அப்புறம் நம்மள ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. இது நம்ம புரிஞ்சு அவங்க நம்மள ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம அவங்களுக்கு வரி கொடுத்துட்டு இருக்கோம், ஏதோ தப்பு நடக்குது நமக்கு புரிஞ்சதே 1857. ஸோ கிட்டத்தட்ட 100 வருஷம். ஓகே, இதுக்கப்புறம் இந்த 1857 போருக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனை நடக்குது. இந்த பிரச்சனை எல்லாம் பீக்
சிக்கல ஆனதுக்கு அப்புறம் 1915 தான் காந்தி வர்றாரு. இந்த தடவை குரூப் 4ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்கல்ல, ஜான்வரி 19 பிரவசிய பாரதிய திவஸ், காந்தி வந்த நாளை வந்து நம்ம வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் தினமா கொண்டாடுறோம். ஓவர்சீ சிட்டிசன் ஆஃப் இந்தியா டே 2 வருஷத்துக்கு ஒருக்கா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். ஸோ எங்கிருந்து வந்தாரு? சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வருவார். அப்போ இதுக்கப்புறம் வந்துதான் காந்தியன் ஸ்ட்ரகிள் ஃபார் இண்டிபெண்டன்ஸ், காந்திய வழியில் போராடி சுதந்திரம் பெற்றோம். சத்தியாகிரக, நான் வயலன்ஸ், அஹிம்சா, நமக்கு தெரிஞ்ச ஒத்துழையாமை இயக்கம், வேற என்ன, வெள்ளையனே வெளியேறு இயக்கம், அப்புறம் ஆகஸ்ட் ஆஃபர், குவிட் இந்தியா மூவ்மெண்ட் தான் வெள்ளையனே வெளியேறு. நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் தான் ஒத்துழையாமை இயக்கம். சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட் சட்ட மறுப்பு இயக்கம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரே ஹிஸ்டரி. ஸ்கூல் புக்ல அப்பப்ப படிச்சு கொஞ்சம் ஞாபகம் இருக்கிறது NCM, நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், நான் ஒத்துழைக்க மாட்டேன் போடா. சிவில் சட்ட மறுப்பு இயக்கம், உப்புக்கு வரி தர மாட்டேன், CDM, சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட். டே போதும், நீங்க எங்களை ரூல் பண்ணது, கிளம்புங்க. குவிட் இந்தியா மூவ்மெண்ட் 1942 தான் குவிட் இந்தியா மூவ்மெண்ட். அதுக்கப்புறம் 1947 சுதந்திரம். இதை மட்டும் ஹிஸ்டரின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க எல்லாம் ஒரிஜினல் ஹிஸ்டரி இங்கிருந்து ஆரம்பிக்குது, அதுக்கு முன்னாடியில இருந்தே ஆரம்பிக்குது. அதுதான் உண்மை. இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா ஹிஸ்டரினா என்னன்னு, INMனா என்னன்னு? ஹிஸ்டரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வாஸ்ட் சப்ஜெக்ட். சும்மா இன்னைக்கு INM பத்தின இன்ட்ரோடக்ஷன், அவ்வளவுதான். புரிஞ்சிருச்சா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட்? கிளியர் மேம். நோ டவுட்ஸ். ஓகே. இப்போ என்னன்னா, இந்த 1600ல திடீர்னு எப்படி பிரிட்டிஷ் இந்தியா வருவான்? அவனுக்கு என்ன நடுவுல போய் கனவுல சாமி சொல்லியிருக்குமா இந்தியா போப்பா அப்படின்னு? மாரியாத்தா, காளியாத்தா மேம் பிரிட்டிஷ்ல நோம்பி போட்டிருந்தாங்க மேம். அப்போ கூழ் ஊத்திட்டு இருக்கும் போது பிரிட்டிஷ்காரனுக்கு தோணுச்சு. ஸோ இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷனுங்க. அவங்க எல்லாம் மேற்கத்திய நாடுகள், வெஸ்டில் இருக்கிற கண்ட்ரிஸ், மேற்கில் இருக்கிற நாடுகளுக்கு கிழக்கை நோக்கி போகணுங்கிறது அவங்களோட ப்ராஜெக்ட் மாதிரி. ஸோ இவங்க இந்த பிரிட்டிஷா இருக்கட்டும், அவங்க வந்தது ஐரோப்பிய கண்டத்துல இருந்து, யூரோப் கான்டினென்ட்ல இருந்து. ஓகே, ஸோ யூரோப் கான்டினென்ட்ல இருந்து வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் நோக்கி வர ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த யூரோப் கான்டினென்ட்ல இருந்த கண்ட்ரிஸ் தான் போர்ச்சுகீஸ், பிரிட்டிஷ், டச், டேன்ஸ், பிரெஞ்சு. ஒண்ணுமே இல்லை. இப்ப எல்லாரும் கோயம்புத்தூர்ல இருக்கோம். கோயம்புத்தூர்ல நம்ம ஆஃப்லைன் அகாடமி இருக்கு, எல்லாரும் இங்க படிச்சுட்டு இருக்கோம். டன் காலேஜ்ல படிக்கிறோம், ஸ்கூல்ல படிக்கிறோம், எல்லாமே படிக்கிறோம். இங்க காலேஜ் ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு வேலை கிடைச்சிட்டு, IT வேலை வேணும் அப்படின்னு IT வேலை கிடைச்சிட்டு சென்னை போறோம், மும்பை போறோம், பூனே போறோம். ஸோ ஏதோ ஒன்று நோக்கி, எங்க நல்ல வளம் இருக்கோ அங்க நோக்கி போறோம்ல, மைக்ரேஷன் நடக்குதா? அந்த மாதிரி ஈஸ்ட் இந்தியா, கிழக்கு நோக்கி வந்தா இந்தியால பயங்கரமான வளமான ஒரு கண்ட்ரி இந்தியா. அப்படிங்கறதுனால மேற்கத்திய நாடுகள், மேற்கத்திய கண்டத்துல இருக்கிற நாடுகள், வெஸ்டர்ன் கான்டினென்ட் லைக் யூரோப்ல இருக்கிற கண்ட்ரிஸ் இந்தியாவை நோக்கி வந்தாங்க. அதுல ஒரு கண்ட்ரி தான் பிரிட்டிஷ். புரியுதுங்களா? இப்ப அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்திருந்தா தானே பிரிட்டிஷோ இவங்க எல்லாம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க சென்னையில போய் வேலை செய்யறாங்க, நானும் போலாம். நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க பூனேல இருக்காங்களாமா, நம்மளும் போலாம். அப்ப யாரோ ஒருத்தர் முன்னாடியே போயிருக்கனாலதான் பிரிட்டிஷ் வராங்க. அப்படி பார்த்தா இது ஆரம்பிச்சது 1948. இன்னும் 200 வருஷம் முன்னாடியே, இன்னொரு 100 வருஷம் 150 வருஷம் முன்னாடியே கொலம்பஸ் அமெரிக்கா கண்டுபிடிச்சார்ல, அதுக்கப்புறம் இது நடந்தது. கொலம்பஸ் தெரியாதா? அந்த மாதிரி கொலம்பஸ் அமெரிக்கா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சம்திங் தட் ஹேப்பன்ட் அப்படின்னா இந்தியாவை கண்டுபிடிச்சதுதான். இந்தியாவை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது யூரோப் கான்டினென்ட்ல, மேற்கத்திய கண்டமான ஐரோப்பிய கண்டத்துல இருந்த ஒரு நாடு போர்ச்சுகீஸ். இந்த போர்ச்சுகல்ல ஒருத்தர் வாஸ்கோடகாமா, அவரு தான் முதல்ல சீ ரூட், கடல் வழி பயணம் மேற்கொண்டு கடல் வழியில வந்து இந்தியாவை கண்டுபிடிப்பாரு. அதுக்கப்புறம் ஓகே, போர்ச்சுகல் போய் நல்லா ட்ரேட் பண்றாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் சென்னை போனோன்னு வீடு கட்டிட்டான், கார் வாங்கிட்டான், நம்மளும் சென்னை போலான்னு தோணும்ல, அவ்வளவுதான். அதே கான்செப்ட்ல அதுக்கப்புறம் போர்ச்சுகீஸ்க்கு அப்புறம் வந்தவங்க யாரு? ஆர்டர்ல பிரிட்டிஷ் தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் டச்சு, டேன்ஸ், பிரெஞ்சு. ஸோ இங்கிருந்து நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். 1498 இருந்து போர்ச்சுகீஸ், அப்புறம் பிரிட்டிஷ், அப்புறம் டச்சு, டேன்ஸ், அப்புறம் கடைசியா 1664 பிரெஞ்சு. ஓகே, 1498 வாஸ்கோடகாமா வர ஆரம்பிச்சு கடைசியா வந்தது பிரெஞ்சு 1664. ஓகே, இப்ப என்ன பிரச்சனைனா, இவங்க எல்லாரும் எங்க இருந்து வராங்க? மேற்கத்திய வெஸ்ட்ல இருந்து வராங்க, மேற்கத்திய நாடுகள், யூரோப் கான்டினென்ட்ல இருந்து வர்றாங்க.
இப்போ இவங்க எல்லாரும் எங்க வராங்க, இந்தியாவுக்கு வராங்க. அப்ப இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை நடக்கும்ல, ஏய் நீ போடா, நான் மட்டும்தான் இந்தியால இருப்பேன், இந்தியா என்னது. இப்ப போர்ச்சுகீஸ் ஃபர்ஸ்ட் வந்தவன் என்ன சொல்லுவான், நான் தான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன். பின்னாடி வந்தவனுக்கும் அவனுக்கும் சண்டை வருமா? போர்ச்சுகீஸ் மட்டும்தான் இந்தியா வந்து இங்க இருக்கிறது ஃபுல்லா போர்ச்சுகீஸ் எடுத்துட்டு போய் அங்க சேல் பண்ணிட்டு இருப்பான். இப்ப பிரிட்டிஷ் வந்து பாதி எடுத்து போய் அதோட கம்மி விலை கொடுத்தானா போர்ச்சுகீஸ் பிசினஸ் பிரச்சனை வருமா? ஸோ போர்ச்சுகீஸ் ஹேட் ப்ராப்ளம். போர்ச்சுகீஸ்க்கு பிரிட்டிஷ்க்கும் சண்டை, பிரிட்டிஷ்க்கும் டச்சுக்கும் சண்டை, டேன்ஸுக்கும் சண்டை, பிரிட்டிஷ்க்கும் பிரெஞ்சுக்கும் சண்டை. அதெல்லாம் சண்டை போட்டு பிரிட்டிஷ் தான் நின்னாங்க கடைசியா. ஓகே, அத்தனை பேர் வந்தாங்க யூரோப்ல இருந்து, நல்லா பிசினஸ் பண்ணலாம், செலுப்பமா செட்டில் ஆயிடலாம், இந்தியாவை கைப்பற்றிடலாம், இந்தியாவில இருக்கிறத மொத்தமா கொண்டு வந்து நம்ம வெஸ்ட்ல கொடுத்து நம்ம இங்க சூப்பர் ஸ்டார் ஆயிடலாம்னு எல்லாரும் வந்ததுல கடைசியா செட்டில் ஆனது பிரிட்டிஷ் மட்டும்தான். அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன படிக்கணும், பிரிட்டிஷ் வர்சஸ் அதர் கண்ட்ரிஸ், கரெக்டா? ஃப்ரம் யூரோப், ஐரோப்பியால இருந்து வந்த மத்த நாடுகளுக்கு இடையே பிரிட்டிஷுக்கும் நடந்த சண்டையை படிச்சாதான் பிரிட்டிஷ் எப்படி ஸ்ட்ராங் ஆனாங்கன்னு தெரியும். அதுல பிரிட்டிஷ் ஈஸியா போர்ச்சுகீஸ, டச்ச, டேன்ஸ தூக்கிட்டாங்க. ஆனா பிரிட்டிஷ்னால ஈஸியா பிரெஞ்ச தூக்க முடியல. டச்சு, டேன்ஸ தூக்கிட்டாங்க, போட டே அப்படின்னு. அவனும் நிறைய இந்தோனேஷியா, மலாக்கா அங்கெல்லாம் அவன் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தான். இந்தியா வேணா நீ வச்சுக்கோ, நான் அந்த பக்கம் போய்க்கிறேன்னு அவன் போயிட்டான். இந்தியா மட்டும் வரமாட்டாங்கல்ல, பக்கத்துல இருக்க மால்தீவ்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இந்தோனேஷியா, சுமத்ரா ஐலாண்ட்ஸ், இந்தியா பக்கத்துல இருக்க அவங்களுக்கு எல்லாமே கிழக்கே ரொம்ப வளமான பகுதி. ஸோ அவன் போட பிரிட்டிஷ் நீ வச்சுக்கோ இந்தியாவன், பக்கத்துல இருக்கிற மத்த அவங்களோட இடத்துக்கு போயிட்டாங்க. பட் பிரெஞ்சு வாஸ் வெரி பர்டிகுலர். பிரிட்டிஷ் கூட கடைசி வரைக்கும் சண்டை, ஏன்னா அவங்க கடைசியா வந்தாங்க, அவங்க நிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஸோ இந்த பிரிட்டிஷுக்கும் அதர் கண்ட்ரீஸ்க்கும் நடந்ததுல ஈஸியா போர்ச்சுகீஸ், டச்சு, டேன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க பிரிட்டிஷ். ஆனா பிரிட்டிஷும் பிரெஞ்சும் தான் கடைசி வரைக்கும் போராடினாங்க. அதுதான் கர்நாடிக் போர்கள். கர்நாடிக் அப்படிங்கிறது இந்தியாவோட தெற்கு பகுதி, ஆற்காடு பகுதி, இன்னைக்கு சென்னை ஆற்காடு அந்த பகுதி வந்து கர்நாடிக் பகுதி. அந்த பகுதியில ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்கும் சண்டை நடந்துச்சு. ஃபைன். இப்ப என்னன்னா, இது என் வீடு, ஓகே, இந்த வீடை ஆக்கிரமிக்கணும்னு பிரிட்டிஷ்காரன் வரான், பிரெஞ்சுக்காரன் வரான். பிரிட்டிஷ்காரனும் பிரெஞ்சுக்காரனும் என் வீட்டுக்கு வெளியே நின்று சண்டை போட்டானா எவனோ ஒருத்தர் ஜெயிச்சுட்டு போயிடுவான். அவனுக்கு என் வீடு வேணும்னு தானே சண்டை போடுறான். அப்ப எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது பிரிட்டிஷ்காரன் வந்து ஹெல்ப் பண்ணுவான், பிரெஞ்சுக்காரன் ஹெல்ப் பண்ணுவான். எனக்கு யாரோட ஹெல்ப்ல நான் ஜெயிச்சனோ, சப்போஸ் பிரிட்டிஷ் கொடுத்த ஹெல்ப்ல தான் நான் ஜெயிச்சேன்னா பிரிட்டிஷோட வீடாயிரும்ல இது. அப்படி இந்தியன்ஸை பகையா வச்சு, இந்தியன்ஸை நடுவுல வச்சு பிரிட்டிஷும் பிரெஞ்சும் சண்டை போட்டதுதான் கர்நாடிக் வார். ஏன்னா ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு டவுட் வரும், மேம் ஆற்காடு நவாப் வருவாரு, ஹைதராபாத் நிசாம் வருவாரு, என்ன மேம் பிரிட்டிஷ்க்கும் பிரெஞ்சுக்கும் சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தான் அந்த கான்செப்ட் சொல்றேன். பிரிட்டிஷ் பிரெஞ்சு சும்மா பிரிட்டிஷும் யூரோப்ல சண்டை போட்டா நம்ம ஒன்றும் எஃபெக்ட் பண்ணாது, இந்தியாவுக்காக சண்டை போடுறாங்க. அப்ப இந்தியால ஆற்காடு நவாபுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது பிரிட்டிஷ்காரன் நவாபுக்கு சப்போர்ட் பண்ணுவான், நவாபோட எதிரிக்கு பிரெஞ்சுக்காரன் சப்போர்ட் பண்ணுவான். நவாபு ஜெயிச்சுட்டா பிரிட்டிஷ்காரன் ஜெயிச்சதா அர்த்தம், நவாபோட எதிரி ஜெயிச்சா பிரெஞ்சுக்காரன் ஜெயிச்சதா அர்த்தம். அப்ப பிரெஞ்சுக்காரன் நான் தாண்டா உன்னை ஜெயிக்க வச்ச, ஆட்சி என்னோடதுன்னு உள்ள வந்துடலாம்ல, பிரிட்டிஷ தூக்கிடலாம்ல. சோ அந்த மாதிரி பிரிட்டிஷ்க்கும் பிரெஞ்சுக்கும் நடந்ததுதான் கர்நாடிக் போர்கள். மொத்தம் 3ங்க. சோ இங்கிருந்து நம்ம ஆரம்பிச்சு பிரிட்டிஷ்குள்ள போறக்குள்ளேயே கர்நாடிக் வார்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஸ்ட்ராங் ஆவாங்க 1707ல. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் இந்தியன்ஸ் கூட வந்தவன எல்லாம் ஃபர்ஸ்ட் தோக்கடிக்கிறான். கூட வந்தவன்ல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் பிரெஞ்சு, அவனை தோக்கடிச்சு வெளியே தள்ளுறான். அப்புறம் பிரிட்டிஷ் ஸ்ட்ராங் ஆகி ட்ரேட் மட்டும் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் அவுரங்கசீப் இறந்ததுக்கு அப்புறம் வர்த்தகம் பண்றதை தாண்டி ஆட்சி பண்ணணும்னு நினைச்சு அவுரங்கசீப் இறந்ததுக்கு அப்புறம் இந்தியன்ஸ் கிட்ட அந்த ரூலுக்காக போராடுறான். பேட்டில் ஆஃப் பிளாசே போர், பக்சார் போர். அதுக்கப்புறம் அவன் ஸ்ட்ராங் ஆகி மக்களை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மக்கள் சுதாரிச்சு பிரிட்டிஷை எதிர்த்து சண்டை போடுறாங்க, சிப்பாய் கழகம். அதுக்கப்புறம் அவன் மறுபடியும் அதுல ஜெயிச்சு ஆட்சி பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம போர் நடந்து, நம்ம போராட்டம், சுதந்திர போராட்டம் எல்லாம் நடந்து கிடைச்சதுதான் நமக்கு ஃப்ரீடம். அவ்வளவுதான் ஐஎன்எம். இதைத்தான் இன்னொரு 15-17 கிளாஸ்ல படிக்கணும். புரிஞ்சிருச்சா என்ன ஸ்ட்ரக்சர்னு புரிஞ்சிருச்சா? சோ எப்படி இப்ப எழுதலாம், 1498ல யூரோப்ல இருந்து கண்ட்ரிஸ் வந்தாங்க, நிறைய நாடுகள் வந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வாஸ்கோ ட காமா எந்த நாட்டை சேர்ந்தவர், போர்ச்சுகீஸை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் கண்ட்ரீஸ்ல செகண்ட் பிரிட்டிஷ் வந்தாங்க, அப்புறம் டச்சு, அப்புறம் டேன்ஸ், அப்புறம் லாஸ்டா பிரெஞ்சு. ஓகே, பிரிட்டிஷ் வந்தது 1600. பிரிட்டிஷ் உள்ள வரும்போது இங்க முகல் ரூலர்ஸ். வாஸ்கோ ட காமா வரும்போது டெல்லி சுல்தான்ஸ். அதை விட்டுருங்க, அந்த கதை நம்ம அவ்வளவு டீட்டெயிலா போக வேண்டாம்.
ஸோ முகல்ஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த 1600 இருந்து பிரிட்டிஷ் வர்சஸ் பிரெஞ்சு போர்லாம் நடந்து கர்நாடிக் போர்ல பிரிட்டிஷ் ஸ்ட்ராங் ஆகி பிரிட்டிஷ் ட்ரேட் பண்ணாங்க டில் அவுரங்கசீப் இறக்குற வரைக்கும் 1707. அதுக்கப்புறம் 1707 இருந்து பிரிட்டிஷ் வர்சஸ் இந்தியன்ஸ் பிளாசே பக்சார் 2 போர். இந்தியர்களோட வீழ்த்திட்ட தான் இவங்க ஆட்சி பண்ண முடியும். ஓகே, ஸோ 1757 1764. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ரூலர்ஸா மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷை எதிர்த்து 1857 சிப்பாய் கழகம். அதுக்கப்புறம் 1915 காந்தி என்ட்ரி. அதுக்கப்புறம் 1947 ஃப்ரீடம். ஸோ நம்ம எங்கிருந்து டிராவல் பண்ணோம் 1498, கிட்டத்தட்ட 1500 இருந்து 1947 வரைக்கும். ஸோ 600 700 800 900 450 வருஷம் பார்க்கணும். ஓகே, 450 வருஷம் we have to see. யூஸ்வலா எல்லாரும் என்ன தெரியுமா படிப்பாங்க ஐஎன்எம்னா, இங்கிருந்து படிப்பாங்க. ஆங்கிலேயர்கள் ஆட்சி புரிந்தார்கள், அவர்களை எதிர்த்து நம்ம போராடணும், சுதந்திரம் வாங்கணும். அவ்வளவுதான் ஆக்சுவலா ஐஎன்எம். அதுதான் தேசிய மறுமலர்ச்சி, நேஷனல் ரெனேசான்ஸ். இங்கதானே தேசமா சேர்ந்து எழுச்சி புரியறாங்க. இங்கிருந்து தான் உங்க சிலபஸ்ல இருக்கு ஆக்சுவலா நேஷனல் ரெனேசான். அதுக்கு ஒரு 10 வருஷம் முன்னாடி வேணா எடுத்துக்கலாம் இங்கிருந்து. பட் நம்ம ஐஎன்எம்ல இங்கிருந்து தான் படிப்போம். நான் இங்கிருந்து தான் எடுப்பேன். ஏன்னா இங்கிருந்து எடுத்தா ஃபர்ஸ்ட் புரியாது, ரெண்டாவது இங்கிருந்து எடுத்தா இங்கிருந்து வர கொஸ்டினே ஆன்சர் பண்ண முடியாது. தலை இல்லாம வால் இல்லாம பாடி மட்டும் ஒண்ணுமே பண்ண முடியாது. தலையில இருந்து படிச்சாதான் பாடியில இருக்கிற டவுட்டா தான் ஆன்சர் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ ஆஸ் ஆல்வேஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம அப்படிதான் பண்ணுவோங்கிறதுனால we will start from 1498. இதுக்கு நடுவுல தான் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாமே சிடிஎம் என்சிஎம். ஹிஸ்டரினா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஆகஸ்ட் ஆஃபர், அதெல்லாம் 1940 லார்ட் லின்லித்கோ வந்து கொடுக்கறதெல்லாம் கடைசி கட்டம். 17வது கிளாஸ் 16வது கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே, எஸ். வேற என்ன தெரியும் உங்களுக்கு? ஹிஸ்டரினா ஜென்ரலா என்ன தெரியும்? இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இது இல்லாம உங்களுக்கு என்ன தெரியும் ஸ்கூல்ல படிச்ச ஹிஸ்டரி வச்சு? ஸ்பெஷல் மாடியூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹிஸ்டரியே தெரியும். அவங்க நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுங்க. புதுசா ஹிஸ்டரி படிக்கிறவங்களுக்கு கேட்கிறேன். என்ன தெரியும்? என்ன தெரியும்னு சொன்னீங்கன்னா அது எங்க வரும்னு சொல்லுவேன். அவர் வேலூர் கழகம் கேட்டார்ல, சிப்பாய் வேலூர் மியூட்டனி, அந்த மாதிரி. வேலூர் மியூட்டனி வந்து தமிழர்கள் தமிழ்நாட்டுல நடந்த ஒரு கழகம் பிரிட்டிஷ் எதிர்த்து. ஸோ 1806. ஸோ அதெல்லாம் சார் யூனிட் 8ல எடுப்பாரு. ஓகே, அதை விட்டுருங்க. இந்த ஜெனரல் இந்தியன் ஹிஸ்டரி, ஐஎன்எம், இந்திய தேசிய இயக்கம், சுதந்திரத்துக்கான போராட்டம்ல உங்களுக்கு என்ன தெரியும்? டொமினியன் ஸ்டேட்டஸ், அதெல்லாம் இங்கே 1947 46 கான்ஸ்டியூஷன் எழுதும் போது, நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்காக நமக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க. அது டொமினியன் ஸ்டேட்டஸ். என்னோட தலைமையில நீங்க உங்களுக்கான அரசியலமைப்பு எழுதிக்கோங்க. உங்க அரசியலமைப்பு எழுதி முடிச்சோன்னா உங்களுக்கான குடியரசுத் தலைவரை நீங்க தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் உங்களோட குடியரசுத் தலைவரை நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்கிறதுனால பிரிட்டிஷ் கிரவுனுக்கு வேலை இல்லை, நான் வெளியே கிளம்பிடுறேன், நீங்க முழு சுதந்திரம் இங்க. ஓகே, இந்த மாதிரி வேற என்ன தெரியும்? சார்ட்டர் ஆக்ட். ஓகே, 1847 இருந்து இங்க பிரிட்டிஷ் ரூல் பண்ணாங்கல்ல, இந்த டைம்ல யாரு ரூல் பண்ணா? சோ ஈஸ்டர்ன், இங்கிருந்து யூரோப்ல இருந்து வந்தாங்கல்ல, இவங்க வந்து ஒரு கம்பெனி, வர்த்தகம் பண்றதுக்காக வந்த ஒரு கம்பெனி, கிழக்கிந்திய நிறுவனம், ஆங்கிலேய கிழக்கிந்திய நிறுவனம், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அந்த கம்பெனி தான் வந்து வர்த்தகம் பண்ணுவாங்க. அந்த கம்பெனி தான் மறுபடியும் ஸ்ட்ராங் ஆகி ரூல் பண்ணுவாங்க. அந்த கம்பெனியை எதிர்த்து தான் நம்ம போராடுவோம். ஸோ 1857 வரைக்கும் அந்த கம்பெனி இருக்கும். ஓகே, இப்போ இந்தியானா நம்ம அம்பானின்னு இந்தியாவுக்கு வெளியே இருக்கவன் நினைச்சிட்டு இருப்பான்ல. இப்போ அம்பானி சன்ஸ் வெட்டிங் இஸ் ஹைப்பர் சென்சேஷனல். ஓகே, அப்போ அம்பானியோட வெட்டிங் ஃபுட்டேஜ், வெட்டிங் ஃபாலோ பண்றவங்க என்ன நினைப்பாங்க? இந்தியானாலே அம்பானி தான் நினைச்சிட்டு இருப்பாங்கல்ல. அந்த மாதிரி. ஆனா நமக்கு என்ன தெரியும்? இந்தியால ஒரு கம்பெனி, ரிலையன்ஸ் குரூப் மாதிரி அம்பானி குரூப்ஸ், அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனி தான். நம்ம இவங்களை பிரிட்டிஷ் நினைச்சிட்டு இருக்கோம். பிரிட்டிஷ்ல இருந்து வந்த ஒரு கம்பெனி. அப்ப இந்த கம்பெனி தான் இவ்வளவு நாள் ரூல் பண்ணுது, 1857 வரைக்கும். இந்த கம்பெனி எதிர்த்து தான் போராட்டம் நடக்குது. அப்ப பிரிட்டிஷ் கிரவுன் யாரு? குவீன் எலிசபெத் என்ன சொல்றாங்க? டேய் போதுண்டா, நீ உங்க கம்பெனியை நடத்தி இங்க பிரச்சனை வந்த வரைக்கும் நீ வெளியே கிளம்பு, டைரக்டா இனி கவர்மெண்டே இந்தியாவை எடுத்துக்கும்.
ஸோ 1857 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இந்த கம்பெனி போயிட்டு பிரிட்டிஷ் கிரவுன் குயின் எலிசபெத்தே டைரக்டா இந்தியாவை எடுத்துக்குவாங்க. 1858 இருந்து 1947 வரைக்கும். ஸோ நம்ம கடைசியா சுதந்திரம் வாங்க வேண்டியது குயின் கிட்ட இருந்து. ஓகே, எஸ். அப்போ இந்த இடத்துல பிரிட்டிஷ் குயின் கண்ட்ரோல்ல தானே இந்தியா இருக்கு. அப்ப குயினோட ஆளுகள் தானே இந்தியாவை இங்க ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. வைஸ் ராய் அந்த மாதிரி பட்டங்கள் கொடுத்திருப்பாங்கல்ல, வைஸ் ராய், வேற என்ன கொடுப்பாங்க, கவர்னர் ஜெனரல், வைஸ்ராய். அப்ப அவங்க எப்படி இந்தியாவை ஆட்சி பண்ணணும்னு ஆங்கிலேயர்கள் அங்க சட்டம் போட்டிருப்பாங்கல்ல, பட்டய சட்டம், சார்ட்டர் ஆக்ட், கவுன்சில் ஆக்ட், அதுதான் இங்க வர ஆக்ட்ஸ். ஓகே, வேற என்ன தெரியும் உங்களுக்கு? உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாதான் கனெக்ட் பண்ண முடியும். எதுவுமே தெரியாதுன்னா ஜாலியா இருங்க. சைமன் கமிஷன், ஓகே, அதெல்லாம் 1927 காந்தி வந்ததுக்கு அப்புறம் நடந்த ஒரு விஷயம். ஓகே, சைமன் ஒருத்தர் வருவாரு, நான் இந்தியாவுக்கு நல்லது பண்றேன் அப்படின்னு. ஆனா சைமன் குழுவுல இந்தியர்களே இருக்க மாட்டாங்க. இந்தியர்கள் இல்லாத குழுவுல இந்தியாவுக்கு நீ என்ன நல்லது பண்றேன்னு நம்ம அடிச்சு துரத்துவோம், கோ பேக் சைமன். அது நடந்த ஒரு சம்பவம். எஸ், அது 1927 காந்தி வந்ததுக்கு அப்புறம். வேற என்ன தெரியும்? எஸ், ஆன்லைன் எதுவுமே தெரியாதா ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறவங்க? ரவுலட் சட்டம், ரவுலட் ஆக்ட். ஓகே, ரவுலட் ஆக்ட் எல்லாமே அந்த டைம்ல தான். நம்மளோட நேரு ரிப்போர்ட், ரவுலட் ஆக்ட் 1919 ரவுலட் ஆக்ட். ஓகே, மியூட் பண்ணிருங்க. ஸோ எல்லாமே காந்தி என்ட்ரிக்கு அப்புறம். உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் காந்தியன் ஹிஸ்டரி மட்டும்தான். ஏன், அதுதான் மோஸ்ட் பாப்புலர். உங்க ஸ்கூல் புக்ஸ்ல நம்ம படிச்சது, நம்ம ஸ்கூல் ஹிஸ்டரி டீச்சர்ஸ் இதுதான் ஹிஸ்டரி நம்மளை ஏமாத்தி சொன்ன கதைகள் எல்லாம் அங்க சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனா ஒரிஜினலா ஹிஸ்டரி ஸ்டார்ட்ஸ் வித் 1498 வித் ரெஸ்பெக்ட் டு ஐஎன்எம். ஒரிஜினலா ஹிஸ்டரி எங்க ஆரம்பிக்குது? சிந்து சமவெளி நாகரிகத்துல இந்தியாவோட வரலாறு துவங்குது. சிந்து சமவெளி நாகரிகத்துல முதல்ல அந்த ஆத்தங்கரையோரம் சில மக்கள் வாழ்ந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை நம்ம படிக்க ஆரம்பிச்சது அங்கிருந்துதான் மனித விஷயமே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்தியாவோட ஹிஸ்டரி அப்படிங்கிறது சிந்து சமவெளி நாகரிகம் இப்ப வரைக்கும். கீழடி முடிஞ்சாதான் தெரியும் எங்கிருந்து அப்படின்னு. ஓகே, பட் இந்திய தேசிய இயக்கம் பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதுல ஏதாவது கனெக்ஷனே புரியல மேம், இன்னையோட சரி நான் ஹிஸ்டரி கிளாஸ்க்கே வரமாட்டேன், அப்படி யாராவது இருக்கீங்களா? நீங்களும் வேண்டாம், உங்க ஹிஸ்டரி வேண்டாம், அப்படி யாராவது கிளம்புற ஐடியா இருக்கா? எஸ் மேம், ஒரு டவுட் மேம். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீஸ், ரெண்டாவது தானே மேம் டச்சு, அதுக்கப்புறம் தானே பிரிட்டிஷ் வரும்? இல்லைங்க, அவங்க கம்பெனி ஃபார்ம் பண்ணது அதுக்கு முன்னாடி. நம்ம அதை படிப்போம், யூரோப்பியன் எக்ஸ்பான்ஷன்ல படிப்போம். ஓகே, அதுல டேட்ஸ் வந்து உள்ள யாரு வந்தா ஃபர்ஸ்ட், கம்பெனி யாரு ஃபார்ம் பண்ணா ஃபர்ஸ்ட், அதெல்லாம் இருக்கு. அந்த கன்ஃபியூஷன் இப்ப விட்டுருங்க. நாளைக்கு கிளாஸ் யூரோப்பியன் இன்வேஷன்ல இருந்து தான், ஐரோப்பியர்கள் வருகையில இருந்து தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். இதுல ஏதாவது இந்த கனெக்ஷன்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஹிஸ்டரி புரியுதா, ரெண்டாவது பிடிக்குதா, ரெண்டு விஷயத்துக்குமே இன்னைக்கு பதில் சொல்லணும். இன்னைக்கு புரிஞ்சு பிடிச்சது அப்படின்னா நாளையில இருந்து தேரும், இல்லைன்னா தேராது. ஏன் ஹிஸ்டரினா என்னன்னு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு. ஹிஸ்டரினா என்னன்னு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு. அப்பா இன்னைக்கா தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கலாம், விடுங்க. எஸ், இந்த ஹிஸ்டரி, நம்ம ஹிஸ்டரியே ஒழுங்கா தெரியாம தான் நம்ம இத்தனை நாள் இந்தியால இயங்கிட்டு இருக்கோம். அதை பாருங்க, ஏமாத்திருக்காங்க மக்கள் நம்மள. கிளியர்? ஓகே, ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்டார்ட். இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ண போறது கிடையாது. யூரோப்பியன் இன்வேஷன்ல இருந்து தான் we are going to start. இன்னைக்கு தான் மறுபடியும் காலையில ஒரு பிரேக்குக்கு அப்புறம், இல்லைன்னா புதுசா படிக்கிறவங்க பல வருஷம் பிரேக்குக்கு அப்புறம் காலையில யூனிட் 9லயே சார் 2.5 மணி நேரம் க்ளோஸ் பண்ணிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். ஸோ நிறைய ஃபேக்ட் டேட்டா எல்லாம் இருக்கு. இப்போ ஐஎன்எம், இந்த ஐஎன்எம் எப்படி படிக்கிறது? ஓகே, ஃப்ரைடே நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து ஐஎன்எம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஐஎன்எம் எப்படி படிக்கிறது அப்படின்னா ஒரே சிம்பிள் ஸ்டெப் தான். எதுவுமே பண்ண வேண்டாம், கிளாஸ் நோட்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, நோ நத்திங், எதுவுமே பண்ண வேண்டாம். கிளாஸ்க்கு மட்டும் தனியா ஐஎன்எம்க்குன்னு ஒரு நோட் போட்டுக்கோங்க. ஐஎன்எம்ல கிளாஸ்ல நான் கமா போட்டா கமா, ஃபுல் ஸ்டாப் போட்டா ஃபுல் ஸ்டாப், அது கூட நோட்ல இருக்கணும் எல்லாமே. ஓகே, அது ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 4 கிளாஸஸ் 5 கிளாஸஸ் போனதுக்கு அப்புறம், ஓகே, அப்ப என்னன்னா நம்ம நேஷனல் ரினைசான்ஸ் எல்லாம் வந்துருவோம். அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட ஸ்கூல் புக் கம்பைலேஷன் இருக்குல்ல, சிக்ஷாவோட ஸ்கூல் புக் கம்பைலேஷன், அதை ரீட் மட்டும் பண்ணணும். ஆனா ஐஎன்எம் ஸ்கூல் புக்ல வாஸ்டா இருக்கும், கதை கதையா இருக்கும். ஓகே, ஸோ ரீட் மட்டும் பண்ணுங்க, அதை எதுவுமே பண்ண வேண்டாம், சும்மா ரீட். இப்போ நீங்க 5 கிளாஸ் படிச்சிருப்பீங்க, அதை ரிவைஸ் பண்ணியிருப்பீங்க, மைண்ட்ல இருக்கும்ல, அதை கதை புக் மாதிரி படிக்கும் போது இதுவும் மைண்ட்ல ஓடும். அப்ப அதுவும் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். பட் ஹிஸ்டரி கண்டிப்பா ஐஎன்எம் வந்து ஸ்கூல் புக்ல வாஸ்டா இருக்கு. டே 1ல இருந்து படிக்க வேண்டாம்.
நானே உங்களுக்கு மெட்டீரியல் அடுத்த டியூஸ்டே வெனஸ்டே தான் அனுப்ப சொல்லுவேன். இப்போதைக்கு நீங்க யூனிட் 9 ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டு ஐஎன்எம் கிளாஸ் நோட்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க போதும். ஓகே, ஐஎன்எம் ஒரு ஏரியா முடிஞ்சதுக்கு அப்புறம் டெஸ்டிங். ஐஎன்எம்ல ஏதாவது டாபிக்ஸ் பிரிக்க முடியுமா? முடியாது. பாலிட்டி மாதிரி அரசியலமைப்பு, முகவுரை பிரிக்க முடியாது. ஸோ ஒரு ஏரியா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐரோப்பியர்கள் வருகை, யூரோப்பியன் இன்வேஷன், பிரிட்டிஷ், டச்சு, டேன்ஸ், போர்ச்சுகீஸ் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டெஸ்ட் எழுதலாம். கிளாஸ் நோட்ஸை படிச்சுட்டு அந்த டெஸ்ட்டுக்கு மட்டும், டெஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் மட்டும் ஸ்கூல் புக்கை ரீட் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதுனா போதும். ஓகே, பாலிட்டிக்கு ஸ்கூல் புக் டெஃபினட்டா படிங்கன்னு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து சொன்னேன். ஐஎன்எம்க்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல புக்கு திறந்தீங்க அப்படின்னா, நான் இன்னைக்கு ஏதோ ஒரு மைண்ட் செட்ல ஐஎன்எம் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கேன்ல, அது மொத்தமும் போயிடும். இங்க இருக்கிற ஹைராக்கி அங்க இருக்காது. நம்ம ஸ்கூல்ல படிச்ச ஹிஸ்டரி தான் அங்க இருக்கும். ஓகே, இந்த வருஷம் 8வது வருஷம் காந்தி பத்தி மட்டும் இருக்கும். 9th ஸ்டாண்டர்ட் புக்ல காந்தியே இருக்க மாட்டாரு, வேர்ல்டு வார் பத்தி பேசுவாங்க. ஸோ அந்த கனெக்ஷன் அங்க இருக்காது. ஓகே, அந்த கொஹிரன்ஸ் அங்க கனெக்டாது. ஸோ டோன்ட் ஃபாலோ யுவர் ஸ்கூல் புக்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் 4-5 கிளாஸஸ். யூனிட் 9 டெய்லி சார் கிளாஸ் எடுப்பாரு, நிறைய கண்டென்ட் இருக்கு. நான் அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரிச்சு கொஞ்சம் ஸ்லோவா தான் போவேன். ஓகே, பாவம்ல நீங்க எல்லாம், எனக்கு தெரியும். ஸோ இன்னைக்கு என்ன பண்ணணும்னா ஹெச்டிஏ ஃபுல்லா ரிவைஸ் பண்ணிட்டு இந்த ஐஎன்எம் என்னன்னு கரெக்டா புரிஞ்சுக்கணும். இதுதான் இதுக்கப்புறம் இவ்வளவு புரிஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா ஃப்ரைடேல இருந்து கிளாஸ்க்கு போய்க்கலாம். ஆனா நாளை காலையில யூனிட் 9 கிளாஸ் அதை நீங்க ஃபுல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூனிட் 9 சார் முடிக்கிறதுக்குள்ள நானும் ஐஎன்எம் முடிச்சிருவேன். ஆனா உங்களுக்கு ப்ரெஷர் ஆகாம, ஸ்ட்ரெஸ் ஆகாம முடிச்சிருவேன். அவர் கொஞ்சம் டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொடுப்பாரு, அது அவர் கொடுப்பாரு, நான் என்னோட பார்ட் இப்படி பாத்துக்குவேன். ஸோ டோன்ட் ரீட் ஸ்கூல் புக்ஸ் நவுங்க. இப்ப ஸ்டார்ட்டே பண்ணாதீங்க. ஐஎன்எம்க்கு டெஃபினட்டா பண்ணாதீங்க. அடுத்த டவுட் வரும், ஐஎன்எம்க்கு ஸ்பெக்ட்ரம் படிக்கணுமா, ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்ஸ் படிக்கணுமா, குரூப் 1 குரூப் 2 லெவல் அப்படிங்கறதுனால ஸ்பெக்ட்ரம் படிக்கலாம். ஆல்ரெடி நீங்க படிச்சிருந்தீங்கன்னா படிக்கலாம். புதுசா போய் ஸ்பெக்ட்ரம்லாம் கை வைக்காதீங்க. இப்போதைக்கு ஸ்பெக்ட்ரம்லாம் நானே படிச்சுக்குவேன். ஸ்பெக்ட்ரம், பிபின் சந்திரா, இந்தியா பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், இந்தியா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், ஷர்மா, ஆர்எஸ் எல்லாம் நான் படிச்சுக்குவேன். ஒன்றும் கவலை இல்லை. நான் படிச்சதுல இருக்க பாயிண்ட்லாம் உங்க கிளாஸ் நோட்ஸ்ல கொடுத்துருவேன். ஸோ இப்போதைக்கு கிளாஸ் நோட்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, நீங்க ஸ்பெக்ட்ரம் எப்போ படிக்கலாம் அப்படின்னா, இல்ல பிபின் சந்திராவோ, பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் எல்லாம் எப்போ படிக்கலாம்னா, மொத்த ஹிஸ்டரி நான் முடிச்சதுக்கு அப்புறம் அதை படிச்சீங்கன்னா செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்போ படிச்சீங்கன்னா அதை படிச்சு வெறுத்துட்டு கிளாஸையும் வந்து வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க. நான் ஏதோ ஒரு மைண்ட் செட்ல கொண்டு போக முடியாது. ஓகே, ஸோ ஹிஸ்டரி பத்தி டோன்ட் டேக் பர்டன். கிளாஸ் நோட்ஸை ஃபாலோ பண்ணிட்டு கிளாஸ் டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. கிளாஸ் டெஸ்ட்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் சேர்த்திடுவோம். ஃபைன், அப்ப அந்த கிளாஸ் டெஸ்ட்டையும் படிங்க, கிளாஸ் நோட்ஸையும் படிங்க. கிளாஸ் டெஸ்ட்டை போட்டுட்டு படிங்கன்னு சொல்றேன். புரியுதா? டிஃபரன்ஸ் புரியுதா? கிளாஸ் டெஸ்ட்டை போட்டுட்டு 10 கொஸ்டின் மேம் 5 கொஸ்டின் கரெக்டா 5 கொஸ்டின் தப்புன்னு தூக்கி போட்டுட்டு போறதுக்கு இல்லை. அந்த தெரியாத 5 கொஸ்டினை படிங்க. ஸோ கிளாஸ் டெஸ்ட்டையும் கிளாஸ் நோட்ஸையும் ஃபர்ஸ்ட் படிங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கை ரீட் பண்ணுங்க ஒரு 5 கிளாஸ்க்கு அப்புறம். இதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஐஎன்எம். அண்ட் நான் எங்கிருந்து ஆரம்பிக்க போறேன்? 1498 இருந்து. 1498 ஏன் யூரோப் வந்தாங்கிறதுக்கு முன்னாடி எப்படி வந்தாங்க கடல் வழி பயணம்னா, டர்க்கி தெரியுமா? இஸ்தான்புல், டர்க்கி, அங்க கான்ஸ்டான்டினோபோல்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்த டர்க்கி கைப்பற்றி நிலம் வழியா போற வழியை அவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால கடல் வழியா தேடி வந்தாங்க. அங்கிருந்து நான் ஆரம்பிப்பேன். ஓகே, எந்த வழியா வந்தாங்க. ஸோ அதனால கிளாஸை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஐஎன்எம் வில் டூ. டன். ஸோ இன்ட்ரடக்ஷன் டு ஐஎன்எம், என்ன படிக்கணும், ஏது படிக்கணும், ப்ராப்பரான ஸ்கெடியூல் போட்டுக்கோங்க. டெய்லி ஒரு 2-2.5 hours ஐஎன்எம்க்கு டெடிகேட் பண்ணீங்கன்னா என் கூடயே வந்து ஐஎன்எம் முடிச்சிடலாம். நான் முடிக்கும் போது நீங்களும் முடிச்சிடலாம். படிச்சு முடிச்சு டெஸ்ட் எழுதி ரிவைஸ் பண்ணி முடிச்சிடலாம். நடுவில் பிரேக் விட்டீங்கன்னா பிரச்சனை ஆயிரும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கறதுனால ஐ எம் ஒன்லி கிவிங் இன்ட்ரடக்ஷன். இவ்வளவுதான் இன்ட்ரடக்ஷன் டு ஐஎன்எம். இதுல இருந்து குரூப் 2க்கு எத்தனை கொஸ்டின் வரும்? 8 to 10 கொஸ்டின் வரும். கிளாஸ் நோட்ஸ்ல இருந்து 9 கொஸ்டின் வந்துடும். டெஃபினட்டா வந்துடும். இதுல மனப்பாட பகுதி டு பை ஹார்ட் அப்படின்னு ஏதாவது இருக்கான்னா இருக்கு, நிறைய இருக்கு. ஓகே, என்னென்ன போராட்டங்கள் நடத்தினாங்க, யார் தலைமையில நடத்தினாங்க, சிப்பாய் கழகங்கள், பழங்குடியின மக்கள் பண்ண போராட்டம், ட்ரைபல் ரிவோல்ட்ஸ், இது மாதிரி நிறைய இருக்கு. அதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்றதுக்கு நான் பிடிஎஃப் கொடுத்துருவேன். ஸோ கிளாஸ் நோட்ஸ், கிளாஸ் டெஸ்ட், நான் அனுப்புற ஸ்பெசிபிக் மெட்டீரியல் பிடிஎஃப், அதுக்கப்புறம் ஸ்கூல் புக் பிடிஎஃப், சிக்ஷா நோட்ஸ், சிக்ஷா டெஸ்ட், சிக்ஷாவோட மெட்டீரியல் பிடிஎஃப் பிளஸ் சிக்ஷாவோட ஸ்கூல் புக் பிடிஎஃப் தாண்டி எதுவுமே நம்ம படிக்க வேண்டாம். தேடுதல்ங்கிறதுக்கு ரொம்ப கம்மி வேலை தான், படிக்கிறதுக்கு தான் நிறைய வேலை. டன். ஓகே ஃபைன். ஐஎன்எம்ல ஏதாவது டவுட் இருக்கா? வில் வைண்ட் அப் டுடே, அவ்வளவுதான். வி வில் வைண்ட் அப். பட் ஏதாவது டவுட் இருக்கா? ஆன்லைன், ஆஃப்லைன்? ஃப்ரைடே வி ஹேவ் கிளாஸுங்க. வில் ஸ்டார்ட் அட் 10:30, வில் கோ டில் 1 o'clock. யூரோப்பியன் இன்வேஷன் ஃப்ரைடே முடிச்சிருவோம். ஓகே, நாளை கிளாஸ் இல்லை தானே?
நாளைக்கு யூனிட் 9 கிளாஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு ஆஃப்டர்நூன் 10:30 to 1 யூனிட் 9 2 கிளாஸும் படிச்சு முடிச்சிருங்க. ஃப்ரைடே காலையில யூனிட் 9 கிளாஸ் இருக்கு. 10:30 to 1 வந்து ஐஎன்எம் கிளாஸ் இருக்கு. 10:30 12:30 இல்ல 10:30 to 1 ஆயிரம் முடிக்க. ஐரோப்பியர்கள் வருகை, யூரோப்பியன் இன்வேஷன் ஃபுல்லா முடிச்சிருவோம். ஓகே, தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஏதாவது டவுட் இருக்கா? ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியமும் இல்லை இங்கிலீஷ் மீடியமும் இல்லை, எல்லாம் பொது மீடியம் தான். கதையை கேட்கறோம், எழுதுறோம். உங்களுக்கு வேணுமா இங்கிலீஷ்ல எழுதுங்க, உங்களுக்கு வேணுமா தமிழ்ல எழுதுங்க. ஏதாவது ஒரு விஷயம் நான் இப்ப இன்வேஷன் வருகை தமிழ்ல சொல்லாம போயிட்டேன், இல்ல இங்கிலீஷ்ல தமிழ்ல சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லாம போயிட்டேன்னா அந்த டேர்ம்ஸ் கேட்டுக்கலாம் கிளாஸ்ல கடைசியில. மற்றபடி ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியமோ இங்கிலீஷ் மீடியமோ எல்லாம் ஒரே மீடியம் தான், ஹிஸ்டரி மீடியம். ஓகே ஃபைன். எஸ், என்ன டவுட்ஸுங்க ஆன்லைன்? Ma'am, that the INC syllabus wise பார்த்துட்டு we have personalities, right, ma'am? INC leader. இந்த லாஸ்ட்ங்க அந்த பர்சனாலிட்டிஸ் வந்து கடைசியில only important points will discuss in the class and we'll share the PDF. அவங்களோட ஹிஸ்டரி நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 13 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது நம்ம லாஸ்டா பாத்துக்கலாம். கடைசியில அவங்கள பத்தி நம்ம நடுவுல படிச்சுட்டு போயிருவோம். அதுக்கப்புறம் அந்த மிச்சம் இருக்கிறத மட்டும் அந்த லிஸ்ட்ல படிச்சா போதும். எக்ஸாம்பிள் ஆசாத் இருப்பாரு, ஆசாத் நடுவுல என்னென்ன பண்ணாருன்னு படிச்சிருவோம் ஹிஸ்டரியா படிக்கும் போது. அதுக்கப்புறம் ஆசாதோட பர்த் டேட், பார்ன் டேட், வாட் டிட், வை டிட் அதெல்லாம் படிச்சுட்டு அது முடிஞ்சிடும். தட் we will do. எஸ், வேறங்க? ஆங்கிலோ மராத்தா வாசம் இன்க்ளூடடா? சாரிங்க கேக்கல. ஆங்கிலோ மராத்தா வாசம் இன்க்ளூடடா? என்ன கேக்குறீங்க? நாட் வெரி கிளியர் தோ. Can you come? ஆங்கிலோ மராத்தா வார்ஸ். Sorry, ஆங்கிலோ மராத்தா வார் பத்தி கேக்குறாங்க. ஆங்கிலோ மராத்தா வார் என்னால் இஸ் பார்ட் ஆஃப் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர். ஓகே, மராத்தா பீரியட் என்ன? 1658ல சிவாஜி இறந்துருவாரு. ஓகே, தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் 1761ஓட மராத்தா எம்பையர் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்க்கும் மராத்தாக்கும் நடக்கிற 4 பேட்டில்ஸ், அதெல்லாம் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர்ல படிப்போம். டன். எஸ், வேறங்க? அண்ட் இன்னொரு பெரிய பிரச்சனை வரும் ஹிஸ்டரி அப்படின்னா, நம்பர் ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படின்னு. இப்ப நான் நம்பர் என் மைண்டுக்குள்ள இருக்குல்ல. இப்ப மராத்தா வார்னா 1658 சிவாஜி இறந்துடுறாரு, 1761 தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் முடியுது. அப்ப பிரிட்டிஷும் மராத்தாஸும் சண்டை போடுவாங்க, ஆங்கிலோ மராத்தாஸ் வார் அங்க நடக்கும் அப்படின்னு நமக்கு புரியுது இல்ல, தெரியுது இல்ல. அப்ப மைண்டுக்குள்ள எப்போ இருக்கும், ஒரு தடவை கரெக்டா படிச்சா இருக்கும். இப்போ இதுல என்ன உங்களுக்கு இயர் கஷ்டம்? 1498ல வந்தாங்க, 1600ல ஸ்ட்ராங் ஆனாங்க, 1707ல அவுரங்கசீப் இறந்தாரு, 2 போர் நடக்குது. இப்போ படிக்கும் போது புரிஞ்சு ஒரு தடவை தெளிவா படிச்சிட்டீங்கன்னா இட் வில் ஸ்டே. இது கீழே நடுவுல நிறைய இயர் வரும், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோமானா இம்பார்ட்டன்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். கெஸ் பண்ற அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அண்ட் இந்த தடவை குரூப் 4 கொஸ்டின் பேப்பர்ல தெளிவா சொல்லிட்டாங்க, இயருக்கோ ஆர்டிக்கலுக்கோ வேலை இல்லாமயே போயிருச்சு. கான்செப்ட் தான் இந்த தடவை பேச போகுது. ஸோ அப்படியே 1-2 கொஸ்டின் இயர் கேட்டாலும் அந்த அளவுக்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் கிளாஸை ஃபாலோ பண்ணாலே. ஓகே, டன். ஸோ எனிதிங் எல்ஸ்? ஏதாவது டவுட் இருக்கா? புரிஞ்சிருச்சா? மெயினா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் கன்ஃபியூஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சா? ஹலோ மேம். சொல்லுங்க, வீடியோ ஆன்ல இல்ல, சொல்லுங்க. இல்ல மேம், அது இங்கிலீஷ்ல எழுதி போட்டீங்கன்னா அது கொஞ்சம் தமிழ்லயும் கொஞ்சம் சொல்லுங்க மேம். எல்லாமே எழுதும்போது தமிழ்ல, கொஞ்சம் பேசுறது ஃபுல்லா தமிழ்ல தான். இங்க 2 லாங்குவேஜ்ல எழுதிட்டு இருந்தா நமக்கு டைம் பத்தாது. ஸோ தமிழ்ல தான் ஃபுல்லா இப்போ பேசிட்டு இருக்கிறது, ஃபுல்லா கதையே தமிழ்ல தான். ஸோ நீங்க எழுதுங்க, என்ன புரியலனாலும் we can take support. இல்ல, ஓகே மேம். எங்க ஸ்டாப் பண்ணி மறுபடியும் நம்ம பேசிக்கலாம் அதை. ஓகே ஃபைன். தமிழ்ல தான் கிளாஸே நடக்குது ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும். இல்ல மேம், கிளாஸ்ல ஓகே மேம், நோட்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மேம். அது ஒரு 2-3 கிளாஸ் ஆகணும். இப்பதானே ஃபர்ஸ்ட் கிளாஸ். காலையில கொஞ்சம் கிளாஸ் ஹெச்டிஏ வந்து அந்த கிளாஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு மேம். காலையில கிளாஸ் கஷ்டமா இருந்துச்சா? சார் இப்ப இங்கிலீஷ் எழுதி போட்டாரு, சிலது சார் வந்து தமிழ் வந்து எக்ஸ்பிளைன், தமிழ் வந்து அது வந்து சொல்லல மேம். எழுதுறது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு மேம். சரி, நான் சார் கிட்ட சொல்லிடுறேன், நாளைக்கு ஸ்லோவா போக சொல்லி எல்லாமே மறுபடியும் தமிழ்ல சொல்ல சொல்லி. ஓகே, மண்டேக்குள்ள ஃபார்முக்கு வந்துருவீங்க. கிளாஸ் வந்து அது கிளியரா இருக்கு மேம், அந்த நோட்ஸ் எடுக்கும்போது தான் கொஞ்சம் வந்து கஷ்டமா இருக்கு மேம். சரி, நான் சார் கிட்ட சொல்லிடுறேன். தேங்க்யூ மேம். ஃபைன்.
ஓகே தென் ஸோ படிங்க, டோன்ட் வேஸ்ட் டைம். ஐ டோல்ட் யூ எவ்ரி திங். குரூப் 2னா என்னன்னு மொத்த கதையும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் உங்களோட எஃபர்ட்ஸ் தான் இட்ஸ் கோயிங் டு டிட்டர்மைன். நான் என்னோட பாட்டுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகாம ஸ்லோவா என் சப்ஜெக்டை முடிச்சிருவேன். அங்க நீங்க யூனிட் 9 முடிச்சிருங்க. யூனிட் 9 INM கம்பேர் பண்ணும்போது யூனிட் 9 வாஸ்ட். அதனால தான் நான் என்னோட பார்ட்டை நான் பார்த்துக்கிறேன். ஸோ நீங்க அதை ஃப்ளோல போய் முடிச்சுட்டு இது என் கூடயே வந்தீங்கன்னா ரெண்டுமே முடிச்சிடலாம். ஓகே டன். see you on Friday. Thank you. தேங்க்யூ சார். Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am.